Babar Azam and Mohammad Rizwan are not part of the Asia Cup Pakistan T20 squad. So it's a biggest news. ரீசெண்டா அவங்க எந்த T20 ஸ்குவாட்லயுமே இல்ல. சோ வந்து அது எனக்கு பெருசா சர்ப்ரைசிங்கா இல்ல. பட் நிறைய பேர் வந்து போட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. லைக் வந்து பாகிஸ்தான் பாரு பாபர் அசாம் போச்சா அவ்வளவுதான் நான் கெரியர் முடிஞ்சது அப்படி இப்படின்ட்டு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தேர் ஆன் குட் டைரக்ஷன். சரியா பர்ஃபார்ம் பண்ணலாம், டிராப் பண்றாங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு வழி விடுறாங்க. அது வந்து எந்த வகையிலுமே வந்து ஒரு நெகட்டிவா நான் பாக்கல. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க 2 பேருக்குமே பி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க சரியா பர்ஃபார்ம் பண்ணல, ரிசல்ட்ஸ் வரல அப்படின்றப்ப நீங்க பி கான்ட்ராக்ட் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் சீனியர் பிளேயரா இருந்தாலும் நம்ம ஆளுங்க எல்லாம் மைண்ட்ல வந்து இருக்கு. என்னதான் சீனியர் பிளேயரா இருந்தாலும் நீங்க வந்து பி கான்ட்ராக்ட் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரியுமா? எந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்குமே ஏ கான்ட்ராக்ட் கொடுக்கல இந்த வருஷம். சோ வந்து இட்ஸ் பனிஷ்மெண்ட் பை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுன்ற மாதிரி சொல்றாங்க. லைக் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரி போல அப்படின்றதுனால பர்ஃபார்ம் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நாங்க கிரேட் கொடுக்குறோம், லைக் வந்து அப்கிரேட் பண்றோம் கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் கிரேட் மூவ். எப்படி பாபர் அசாமியும் ரிஸ்வானியும் வந்து டீம்ல இருந்து எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் தான். சோ வந்து நீ ப்ரூவ் பண்ணு உள்ளவா, ஏன்னா ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கான் டொமஸ்டிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான் டீம் பாக்குறதுக்கு ஆக்சுவலி நல்லா இருக்கு. பீடாக் சொல்லியிருந்தார் ஒரு வீடியோல, பாகிஸ்தான் ஃப்ரீயா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிருவாங்க, எலிமினேட் ஆயிடுவாங்க எல்லாம் சொன்னாரு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு அவங்க டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுது. லைக் வந்து மேபி இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஏசியா கப்ல பாகிஸ்தான் சூப்பரா விளையாடுவாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம அவங்க கோச் ஆன மைக் ஹெய்சன், ஆர்சிபியோட எக்ஸ் கோச், அவருமே வந்து நல்ல ஒரு வே லீட் பண்றாரு. லைக் வந்து அக்ரெசிவ் டாப் ஆர்டரா இருக்கட்டும், ஆல்ரவுண்டர்ஸா இருக்கட்டும், நிறைய க்ரூம் பண்ணி இப்படிதான் என் டீம் வேணும், இதுதான் வந்து சக்சஸ் மந்த்ரன் எடுத்துட்டு போறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி அவங்க ஏசியா கப்ல பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு.